வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் எக்ஸாமு படிக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, ஸ்டடி மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், ஃப்ரீ மோக் டெஸ்ட்டு எங்கே இருக்குது, எந்த வெப்சைட் ஒரிஜினலு, எந்த வெப்சைட்டில் வேஸ்ட்டாக டைம் போகுது, இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக படிக்க முடியும். இன்றைய வீடியோ 2 பெஸ்ட் ஃப்ரீ வெப்சைட் பற்றி கிளியராக லைவாக காட்ட போகிறேன். ஆட்டிடியூட், ரீசனிங், ஜிகே, கம்ப்யூட்டர், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மெட்டீரியல் கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய பயனுள்ள டிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வெப்சைட் என்னென்னா swal.com. அந்த வெப்சைட்டில் கூகுளில் போய் swal.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வர லிங்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இங்கே வருது பாருங்கள். ஆட்டிடியூட் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜஸ், புஷஸ், இன்டர்வியூ கொஷின்ஸ், டெக்னிக்கல் கொஷின்ஸ், சர்டிஃபிகேஷன் கொஷின்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் ஆட்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் டச் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் கொஷின்ஸ் வருதா. இந்த கொஷினை படித்து பார்த்து என்ன சொல்கிறாங்க, வாட்ஸ் ஆல் த கம் இன் பிளேஸ் ஆஃப் கொஷின்ஸ் மார்க் இன் த ஃபாலோவிங் நம்பர் சீரீஸ் அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் எது அப்படின்னு நாம் ஏதோ ஒன்று டச் பண்ணுறோம். ஏபிசிடின்னு இருக்குது. இதில் நம்ம ஏ டச் பண்ணுறோம். அது தப்புன்னு சொல்லுது. இப்போ இது எப்படி தப்புன்னு பார்க்கலாம். வியூ ஆன்சர் இருக்கா, ஆன்சரை பார்க்கலாம். ஆன்சரில் பாருங்கள் 182 தான் ஆன்சர். அது எப்படி வந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் கொடுத்துருக்கு. இதே மாதிரி நிறையா கொஷின்ஸு இங்கே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வெப்சைட் என்னன்னா, ரெண்டாவது வெப்சைட் பார்த்தீங்கன்னா indiapic.com அப்படின்னு கூகுளில் போய் indiapic.com அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கு இருக்குது. அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் என்னென்ன சப்ஜெக்டில் வேணுமோ அந்தந்த நோட்ஸ்லாம் இருக்குது. ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ், வெர்பல் அண்ட் ரீசனிங், கரண்ட் அவேர்னஸ், ஜிகே, இன்டர்வியூ, இன்ஜினியரிங், ப்ரோக்ராமிங், ஆன்லைன் டெஸ்ட், டெக்னிக்கல் எம்சிக்யூ, டெக்னிக்கல் ஷார்ட் ஆன்சர், மெடிக்கல் சயின்ஸ், புஷஸ் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே நோட்ஸ் தான். உங்களுக்கு கொஷின்ஸ் வரும், நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இது என்ன தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அது ரைட்டாக என்ன ஆன்சரோ அது தரும். இப்போ பாருங்கள், ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸில் அரித்மெட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது. அதில் டச் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம். இதில் என்ன ஃபைல்ஸ் வேணுமோ என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரைனிங்கும் எடுத்துக்கலாம். இப்போ ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கொஷின்ஸ் வரும். இந்த கொஷின்ஸ் வருதா. இதில் என்ன ஆன்சரு பாருங்கள். கீழே புக்கு மாதிரி இருக்கா, அந்த சிம்பிளை தொட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அது என்ன ஆன்சருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இங்கே பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஆர்பி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங்கு எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கொஷின்ஸ் வரும். ட்ரைனிங் பண்ணிங்க, ப்ராக்டிஸ் எடுத்துங்க. இதில் எல்லாமே இருக்குது. இந்த 2 வெப்சைட்டுக்கும் காமனாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, மொபைல்லே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். கோச்சிங் சென்டர் தேவையே இல்லை. இந்த 2 வெப்சைட்டும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டிடியூட், ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் டெய்லி ப்ராக்டிஸ் செய்யும். ப்ராக்டிஸ் தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிற மெயின் கீ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வீட்டிலே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி கவர்மெண்ட் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல், டிப்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் யாருக்காவது வேணும்
என்ற வெப்சைடு அல்லது ஸ்டடி மெட்டீரியல் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.